ஹே guys, this is 2P Stories and welcome back to a brand new video. இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த படத்தை பற்றி கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் மீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த கூகுள் மீட்டுக்குள்ள ஒரு பேய் பூந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அதாவது தனித்தனி வீட்டில் இருப்பாங்க. அவங்க எல்லார் வீட்லேயுமே அந்த கூகுள் மீட் வழியாக பேய் பூந்துருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க? அதான் இந்த படத்தோட கதை. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் ஷாட்டில் யாரோ ஒருத்தவங்க ஜூம் மீட்டுக்குள்ளே வராங்க. அதான் லாகின் பண்ணி உள்ளே வராங்க அந்த ஆப்புக்குள்ளே. இந்த படம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, ஒருத்தங்க கூகுள் மீட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த கூகுள் மீட் எப்படி என் பண்ணுறாங்க, அந்த கேப்புக்குள்ளே நடக்கிற கதை தான் இது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் ஒரு கூகுள் மீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய்ட்டு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க, ஒரு 6 பேர். அந்த 6 பேர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆட் பண்ணிவிட்டு அவங்க எதோ துணியை மடிக்கிறதுக்காக ஏதோ டக்குன்னு போயிடுறாங்க. போன உடனே எல்லாம் அக்செப்ட் கொடுத்துட்டு வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா இவங்க அக்செப்ட் பண்ணால் தான் அவங்க எல்லாம் ஜாயின் பண்ண முடியும். அவங்க ஆஸ் டு ஜாயின் கொடுத்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. இவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ கிட்ட வந்து பார்த்தா எல்லாம் வந்துட்டாங்க தெரிஞ்சு எல்லாருக்கும் அக்செப்ட் கொடுத்துட்றாங்க ஹீரோயின். கொடுத்ததுக்கப்புறம் யாரோ ஒருத்தருக்கு கூட கொடுக்கல போல். யாருன்னு பார்த்தா வெளியே ஒரு சத்தம் கேட்குது, டக்குன்னு கதை தட்டுற மாதிரி. பார்த்தா ஜன்னல்லேருந்து யாரோ கம்பியை தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க, சரி கட்டையை தூக்கி அடிச்சுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு நிற்கிறா, என்ன ஆட் பண்ணு அப்படின்ற. நீ என்னடி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அது. ஸோ கூகுள் மீட்டில் அது ஜாயின் பண்ணதுனால அது வீட்டாண்டே இந்த மாதிரி சொல்லிட்டு போகுது. கடைசியில் அந்த பொண்ணு ஆட் பண்ண உடனே மற்றவங்க வெளியே போயிட்டாங்க போல். அதுக்குள்ளே அந்த பொண்ணு இவங்க 2 பேரும் மட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி முன்னாடி நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஒருத்தராக லைனாக ஜாயின் பண்ணுறாங்க. நம்ம இதில் மொத்தம் 6 கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். 6 கேரக்டர்ஸுமே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ 6 கேரக்டர்ஸுமே ஒரு பேர் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க இவங்களை நம்ம ஹீரோயின்னு கூப்பிட்டுக்கலாம். 2வது கண்ணாடி போட்டிருக்கல, இவங்க நம்ம சைனாக்காரின்னு கூப்பிட்டுக்கலாம். 3rd இந்த வெள்ளையா இருக்கல ரெட்டை கொடுமி, இந்த ரெட்டை ஜெகன் கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் 4th இவ ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டுக்கலாம் இவ்வளோ. ஓகே. அப்புறம் 5th இங்கே வரல, இவளை மேக்கப்னு கூப்பிட்டுக்கலாம். அப்புறமா 6th இவன் தான் நம்ம கதையில் ஒரு முக்கியமான ஆள். ஸோ இவன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவனுக்கு பேர்லாம் வைக்க வேணாம், இவன் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அதே ஒரு அடையாளமாக தான் இருக்கும். டெடியும் பேர். ஓகே, டெடின்னே கூப்பிட்டுக்கலாம். சரி, கதைக்குள்ளே போயிடலாம். எல்லாரும் ஒரே கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணிடுறாங்க. மொத்தமாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே யோசிப்பீங்க, இதுக்கு மேலே என்னடா பேய் வரத்துக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் நம்ம டைரக்டர் ட்விஸ்ட் எடுத்துகிட்டு வர என்னதுன்னா, ஒரு பேய் கூட கான்டாக்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்கள கூட்டின்னு நம்ம ஹீரோயின் கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ண வைக்கிறா. 7வதா ஒருத்தங்களை ஜாயின் பண்ண வச்சு அவங்க சொல்கிற விஷயத்தை இவங்க பண்ணி மொத்தமாக ஒரே கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணி அவங்கள கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் போல். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு இவங்க யாருக்குமே தெரியல. டாம்போக்கில் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, இது யாராவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி யாராவது பேசியிருக்கீங்களா பேய்ங்க கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரும் இல்லை. இதனால தான் நாங்கள் பார்க்கணுன்னு ஆசையாக தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கெல்லாம் பயவிட மாட்டோம்னு சொல்லி ரொம்ப கெத்தாக பேசுகிறாங்க. சரி, ஓகே, நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம டெடி பையன் என்ன பண்ணுறான் பாருங்க. அவன் ஒய்ஃப் டக்குன்னு டெடியை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் கூகுள் மீட்டை ஷடவுன் பண்ணிட்டு ஓடிடுது, கூட்டின்னு போயிடுது. அவனை அம்மா கடுப்பாயிடுறாங்க அவங்க எல்லாரும். இதுக்கு மேலே அவன் உள்ளே வந்தானே செருப்பு போயிட்டு அடிங்க, அவனை ஒய்ஃப் கூட போக சொல்லு, ஃப்ரெண்டு கிட்ட வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க எல்லாரும். ஸோ 6 பேர் 5 பேர் ஆகிட்டாங்க. அந்த சூனியக்காரியை தவிர்த்து பார்த்தா 5 பேர், அவளோட சேர்த்தா 6 பேர். ஓகே, முதல்ல உங்கள் முன்னாடி எல்லாரும் கேண்டில் ஏற்றுங்க அப்படின்றாங்க. இவங்களும் கேண்டில்லாம் ஏற்றிடுறாங்க. ஏற்றிட்டு இவங்க அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. முன்னாடி ஒரு வாலை பிரேக் பண்ணி அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண போகிறோம். ஸோ யாருமே இந்த ரூலை மீறவே கூடாது. நான் சொல்கிறத அப்படியே பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்த அவமானப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயமும் நீங்கள் பண்ணவே கூடாது. சிரிக்கிறது, நக்கல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறாங்க. இதுங்களும் சரி ஓகே அப்படின்னுங்க. ஆனால் அதுங்க சொல்கிறாங்களே தவிர இதுங்க சைடில் எதுவும் ஒன்றத்தையும் காணும். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க போல். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா, நீங்கள் இருந்தீங்கன்னா ஏதாவது சைன் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கம்முன்னு இருக்குது. திரும்பி அதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குதுங்க. சைன் காமிச்சிச்சு. யாருன்னு பார்த்தா அந்த சூனியக்காரி வீட்டுல ஏதோ டெலிவரி பாய் வந்திருக்காங்க போல். சாரி டெலிவரி பாய் வந்திருக்கான், நான் போய் அதை டெலிவரியை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஜூம்லேருந்து கட் ஆகிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. இப்போ திரும்பி இவங்க 5 பேர் தான் இருக்காங்க ஜூமில், இது வேற யாருமே இல்லை. இந்த டைமில் நம்ம சைனாக்காரி என்ன பண்ணுறா பாருங்க, என்னை யாரோ தொட்டாங்க, பின்னாடி கழுத்துல யாரோ தொட்டாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு எல்லாரையும் பயமுத்தி விட்டுறா. எல்லாரும் மூஞ்சில அல்ல இல்ல இன்னும் ஏஞ்சி போடுறா. சைனாக்காரி யாரோ இருக்காங்க என் ரூம்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுத்தி விட்டுறா. பார்த்தா திடீர்னு சிரிப்பை போடுறா. எல்லாம் பொய் போல. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாருமே. முன்னாடி பண்ற இதெல்லாம் விளையாட்டு விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்தின்னு இருக்கும்போது திரும்பி இந்த டியூட்டர் வந்துட்டு என்ன ஆச்சு, என்ன ஒரே சைலன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டபோது எல்லாம் போட்டு உடச்சிடுறாங்க. இந்த மாதிரி சைனாக்காரி இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, சரி விடுங்க, பண்ணது பண்ணியாச்சு, இப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ திரும்பி கேண்டில் அணைஞ்சிருக்கவங்களாம் ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்லி கேண்டில் ரிட்டன் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு இந்த மாதிரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஸோ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இதை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது எந்த கான்டாக்ட்ஸுமே இல்லை, எந்த சைனுமே இல்லை, ஒரு சவுண்டு கூட கேட்க மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா நம்ம சூனியக்காரி வீட்டிலேருந்து ஏதோ ஒரு புக் ஷெல்ஃப்லேருந்து புக்கு உழுது அப்படியே ஜூம் கட் ஆகிடுதுங்க.
சூனியக்காரியை விட்டு சும்மா விட்டு 5 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த சூனியக்காரியை கால் பண்ணுறாங்க, எடுக்க மாட்டா, எதையுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ 5 பேரும் ஒரு செகண்டில் கம்முன்னு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தானே நம்ம சூனியக்காரியை கூட்டணும் வந்தா இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அவளை கால் பண்ண சொல்கிறாங்க. அவளும் காலடியை எடுக்கவே மாட்றாங்க. சரி எல்லாம் கம்முன்னு இருக்க சொல்ல ஒருத்தி மட்டும் கேட்குறா, இந்த மாதிரி நம்ம சைனாக்காரி கேட்குறா, ஏய் கால் தான் பண்ணேன்டி அப்படின்னு அவன் செம்ம டென்ஷன் ஆயிடுறா. ஏய் நீ பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையே, பாட்டுன்னு ஒழுங்கா நாங்கள் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இவ்வளோ பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் பின்னாடி சேர் டமார்னு வலிச்சு ஒரு செவத்துல பிடிச்சி தள்ளுமா. அவ்வளோதாங்க இங்கே ஆரம்பிக்குது கதை. பின் ட்ராப் சைலன்ஸ் ஃபுல்லா. 5 பேரும் சும்மா சதறிடுறாங்க. சதறி அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்க ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுன்னு இருக்கும்போது நம்ம ஹீரோயினால பேசவே முடியல. யாரோ என்னை இழுத்தாங்க பின்னாடி, யாருன்னே தெரியல. ஸோ அந்த 5 பேருக்கும் ஒரு மாதிரி பக்குன்னு உள்ள அடிச்சுன்னு இருக்குதுங்க. அந்த டைம் எல்லாம் ஒன்றா உட்காந்துடுறாங்க. உட்காரும் போது நம்ம மேக்கப் வீட்டில் ஏதோ சத்தம் கேட்குது. என்னடா மேக்கப் வீட்டில் சத்தம் கேட்குது, இங்கே தானே இருந்துச்சு, இப்போ எப்படி இங்கே வந்துச்சுன்னு யாருக்குமே புரியல. ஸோ டக்குன்னு அந்த மேக்கப் வந்து எங்கே சத்தம் கேட்குதோ அந்த இடத்த பார்த்து நோக்கி போயினே இருக்கான். பார்த்தா அந்த சவுண்டு வந்து வீட்டோட ஆட்டிக்கில் கேட்குது. மேலேருந்து திறந்து ஒரு ஏணி மாதிரி வரும், அந்த ஏணிலேருந்து ஏறி பொறுமையாக போகிறான். போய் சுற்றி கேமரா வச்சு காட்டுறாங்க. அப்படியே அந்த கூகுள் மீட்டில் தானே கனெக்டில் இருக்கா, அப்படியே டார்ச் அடித்து சுற்றி பார்க்குறான். யாருமே இல்லை. ஏய் ஏதோ ஒன்று பார்த்தேன் அப்படின்றாங்க இவங்க எல்லாரும். என்ன தடி பார்த்தேன்னு சொல்லி ஒரு திருப்புறா பாருங்க. செகண்ட்ஸில் ஒரு 2 கால் அப்படியே காட்டிட்டு போதுங்க. அப்படியே அந்த கேமராவில் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? யாரோ ஒருத்தவங்க தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. அந்த கால் மட்டும் அந்த கேமராவில் அப்படியே காட்டிட்டு போகுது. பார்த்த உடனே பகீர்னா ஆயிடுது இவங்க எல்லாருக்கும். எதையோ நான் பார்த்தேன் அப்படின்ட்டு மேக்கப்புக்கு அள்ளு விட்டுருது. தரன்னு கீழே இறங்கிடுறா. இறங்கி கீழே உட்காந்து ஏட்டிக்கெல்லாம் மூடிட்டு அழுதுன்னு இருக்கா அவள் பாட்டுன்னு. இவங்க எல்லாரும் உறைஞ்சி போயிடுறாங்க, ஏதோ ஒன்று இருக்குதுங்க அப்படின்ட்டு. இங்கே அதே பதட்டத்தில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டில் டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. திரும்பி இங்கே வந்துருச்சாடா போய் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வீட்டில் கரண்ட் போயிடுது. சுத்தமாக லைட் சோர்ஸே இல்லை. ஸோ ஹீரோயின் வீட்டில் வந்து ஒரு கேமரா ஒன்று இருக்குது. பழைய காலத்து கேமரா, ஃபோட்டோ எடுத்த உடனே அப்படி பிரிண்ட் வரும் பாருங்க கையோட, அந்த கேமரா இருக்குது. ஸோ அதில் அடிச்சு பார்க்குற கேமரா. அவங்க ஷட்டர் பட்டனை ப்ளஸ் பண்ண அந்த ஃப்ளாஷ் பட்டன் அடிக்குது. அந்த ஒரு ஃப்ளாஷ்லையும் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. தவிர்த்து அந்த பிக்கில் வந்துடுது எல்லாமே. ஒரு ஃபோட்டோ சும்மா ஆட்டி பார்த்துனே இருக்காங்க. திடீர்னு ஒரு போட்டோவை எடுத்து ஃபிளாஷ் பண்ணி பார்த்தா அதுல ஒரு உருவம் ஓரமா தொங்கின்னு இருக்குதுங்க. பார்த்துட்டு எல்லாம் சதறிடுறாங்க எல்லாருமே. அந்த இடத்துல அவங்க இருந்தா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த கூகுள் மீட்லயே அவங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் வந்துடுது. இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் எல்லாம் ஏற்றி இந்த மாதிரி நாங்கள் இதை முடிக்கிறோம், தேவையெல்லாம் தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கேண்டில் எல்லாரும் அணைச்சிடுறாங்க. அந்த ஒய்ஜா போட முடிக்கிற மாதிரி இவங்க முடிச்சு அந்த கேண்டில் அழைச்சிடுறாங்க. அணைச்ச உடனே ஒரு அதீத அமைதி. ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த பேய் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு, இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே அது வராது அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிடுறாங்க. இது வரைக்கும் அந்த பேய் வந்து அந்த மேக்கப் வீட்லேயும் நம்ம ஹீரோயின் வீட்லேயும் தான் வந்துருக்கு, மிச்சம் யார் வீட்டுக்கும் வரல. ஓகே, இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு எல்லாம் அமைதியாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லி நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் அந்த கூகுள் மீட் கேமரா எடுத்துகிட்டு போயின்னு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து எல்லாம் சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்க ஒரு சைடு திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குதுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ரெட்டை குடிமி இருக்கால, ரெட்டை வீட்டுக்கு கீழே இறங்கி போனா ஒரு மாஸ்க் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்குது. என்னடா மாஸ்க் நிக்குது அப்படின்னு பார்த்தா அந்த மாஸ்க் பக்கம் திரும்பி பார்த்து ஓடுறா தெரிச்சின்னு பார்த்தா அந்த பேய்க்கு உருவமே இல்லைங்க, ஒரு இன்விசிபிள் மேன் மாதிரி சுத்திட்டு இருக்குது. திடீர்னு பொருள்லாம் தள்ளி விடுது, சேர தூக்கி வீசுது, இவ்வளவு சதறிடுறா. இதே டைம் இந்த சைடு பார்த்தா நம்ம மேக்கப் வீட்டுல திரும்பி பேய் வந்துடுது போல. திடீர்னு நம்ம மேக்கப்போட தலையை பிடிச்சி சட்டார்னு டேபிள்ல அடிச்சு நிறுத்துது. பார்த்தா கூகுள் மீட் மேக்கப் நல்லா நடந்துட்டு இருக்கா. ஏய் என்ன நடந்துச்சு? இப்பதான்டா அந்த பொண்ணை தூக்கி டேபிள்ல அடிச்ச மாதிரி இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அந்த மேக்கப் நடந்துட்டு இருக்கா. திடீர்னு நம்ம ரெட்டை குடும்பியை காட்டுறாங்க. ரெட்டை குடும்பி ஒரு இடத்துல போயிட்டு பெட்ஷீட்லாம் போட்டு மூடி படுத்துட்டு இருக்கிறா. இந்த கிச்சன்லேருந்து அந்த ஒரு மாவை மிதிச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த மாவை மிதிச்சிட்டு நடந்தா அந்த மாவா தர ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு இன்விசிபிள் மேன் மாவை மிதிச்சிட்டானே எப்படி இருக்கும், அந்த கால் வச்சு மட்டும் தெரியும் பார்த்தீங்களா நடந்து வர்றது, அந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்குது ரெட்டை குடும்பிக்கு. பார்த்துட்டு பதறி ஓடி ஒரு பெட்ஷீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறா. என்னடா நம்ம இப்போதான்டா அந்த ரிச்சுவலை முடிச்சோம், எப்படா திரும்பி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி யோசிக்கிற டைமில் நம்ம ஃப்ரெண்டை வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து அவன் ஹஸ்பண்ட் கூட ஆல்ரெடி சண்டை போட்டிருப்பான் இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில். அதை நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணல, நான் இப்போ சொல்லிடுறேன். அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டு இருப்பா, எங்கே அவனை காணாமே, அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே என்ன நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட பேசுவோம், நீ அவனை சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசிட்டு இருப்பா. பார்த்தா அவன் அந்த சைடு அட்டன் பண்ணிருக்க கூட மாட்டான். அந்த வாய்ஸ் மெயில் வரும்ல அவங்களோட ஃபாரினர்ஸோட கல்ச்சர்ஸ்ல, அந்த மாதிரி வாய்ஸ் மெயில் வருது போல, அவனால பேச முடியல அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெயில் வருது. இவனும் கேட்டுட்டு இருக்கா. எல்லாம் கத்துறாங்க கூகுள் மீட்ல, நீ பாத்துடுறீ, எல்லாரும் வீட்லயும் தாண்டி வந்துன்னே இருக்குது பேய், நீ பாத்துடுறீன்னு சொல்லி கத்தின்னு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டுக்காரி ஹஸ்பண்ட் கால் எடுக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல, ஏய் இருங்கடி வந்து தொலைறேன், இருங்கடி வந்துட்டண்டி அப்படின்னு சொல்லி கத்தின்னு இருக்கும்போது திடீர்னு ரூஃப்ல இருந்து டமால் நம்ம ஹஸ்பண்ட் கீழே உயிரான். ரூஃப்ல இருந்து எப்படா உயிரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்டை தூக்க போய் பார்த்தா அவன் ஹஸ்பண்ட் செத்துட்டான். சரி ஓடுறான் தெரிஞ்சு டோரை நோக்கி ஓடும் போது திடீர்னு அவன் தலை பின்னாடி யாரோ
தர தர தரன்னு இழுக்கிறாங்க. இழுத்து தூக்கி போட்டு ஒரே சொருவங்க. அவ்வளவுதான், கேமரால பிளட் தெரிச்சு ஸ்பாட்லேயே மட்டும். அவ்வளவுதான், ஒருத்தவங்களா கூகுள் மீட்ல இருந்து கட்டாயினே இருக்காங்க. யாருக்குல இந்த மாதிரி நடக்குதோ அவங்களாம் அப்படியே கட்டாயினே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு காரி இப்போ என்ன 5 பேர்ல 4 பேர் இருக்காங்க மிச்சம். சைனா, ரெட்டை கொடுமை, ஹீரோயின், மேக்கப் 4 பேர் இருக்காங்களா. மேக்கப் ஆல்ரெடி ஏதோ தலை இடிச்ச மாதிரி இடிச்சது, ஆனா அதே மாதிரி நடந்துனே இருக்கிற மாதிரி திரும்பி பழைய ஃபுட்டேஜே பிளே ஆகின்னு இருக்குது. ஓகே, ஸோ அது நம்ம என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம மேக்கப் இருக்கால, அவ வீடியோ பிளே ஆகுது. அந்த தலை இடிச்சு ஒரே செகண்ட்ல கட் ஆச்சுன்னு சொன்னேன், அது இப்போ ஃபுல்லா காட்டுறாங்க. அந்த வீடியோவை போட்டு நட்டார்னு அந்த டேபிள் மேலே ஒரு 5 இடிங்க. இடிச்ச அடியில மூஞ்சி ஃபுல்லா போலன்னு ரத்தம் ஊத்து ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஒரே அடி அடிக்குது. அப்படியே திரும்பி கேமரா கட் ஆகுது. திரும்பி அந்த பழைய ஃபுட்டேஜே பிளே ஆகினே இருக்குது. நடந்துனே இருக்கிற மாதிரி. அப்படி அவ்வளோ ஜூம் விட்டு கட்டு. இப்போ 3 பேர் தான் இருக்காங்க. சைனா, ரெட்டை குடும்பி, ஹீரோயின். 5ல் 3 இருக்காங்க. சைனாக்காரி என்ன பண்றதுன்னு தெரியல, மூஞ்சி கிஞ்சிலாம் பதறுது. ஹீரோயின் கத்துறா, ஜம்மா ஒன்னால தாண்டி வந்துச்சு. யாரு ஜம்மானா சைனாக்காரி தான் ஜம்மா. ஒன்னால தாண்டி வந்துச்சு, நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாம இருந்தா இத்தனை பேர் இந்த மாதிரி ஆயிருக்காதிரி அப்படின்னு சொல்லி அழுதுன்னு இருக்கா. அவளும் கத்துறா, நீ தாண்டி சூனியக்கரையை கூட்டின்னு வந்த இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணலான்ட்டு. அவளும் 2 பேரும் சண்டை போட்டுறாங்க. நம்ம ரெட்டை குடும்பி கத்தின்னு இருக்கா, பெட்ஷீட்ல பூந்துங்கன்னு. ஏது கத்தாதீங்கடி, அடுத்து யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை டக்குன்னு திரும்பி சேர் போட்டு இழுக்குதுங்க. அவ்வளவுதான், அவன் செம்ம டென்ஷன் ஆயிடுறா. டேய் வாடா, ஆள் அந்த முன்னாடி வாடான்னு சொல்லிட்டு பேய்கிட்டே கத்துறா. திரும்பி சேரை தூக்கி போட்டு உள்ள ஒரே ஒரு இழுத்துட்டு போயிடுது ஹீரோயின். அப்படியே நம்ம ஹீரோயினோட ஜூமும் கட்டு. இப்போ 3ல் 2 பேர் தான் இருக்காங்க. ரெட்டை குடுமையே நம்ம சைனா கட்டி தான் இருக்காங்க. சைனா கட்டி டக்குன்னு மாஸ்க் எல்லாம் போடுறா. ஏன்னா அது வந்து கோவிட் டைம். அந்த கோவிட் டைமில் வந்து எல்லாம் வெளியே போக முடியாதுல்ல, அதனால தான் ஜூம் மீட்டிங் வச்சிருக்காங்க. ஓகே, போட்டு நம்ம ஹீரோயின் வீடு பக்கத்தில் தானே இருக்குது, நம்ம ஹீரோயின் வீட்டில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைனாக்காரி வந்து போகிறான். ஸோ நம்ம சைனாக்காரியும் ஜூம் விட்டு கட்டு. ரெட்டை குடுமி செம்ம பயத்தில் உட்காந்துன்னு இருக்கிறா. இந்த இடத்துல பாருங்க, தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து மாட்டான். யாரு? ஸ்டார்டிங் சீனில் சொன்னல டெடி மீட்டிங்குள்ள ஜாயின் ஆகிறான். ஜாயின் ஆகி அவர் பயமுறுத்தாரான் இவங்களை. இந்த பேய் பொம்மையை வச்சு அப்படியே நைஸாக அந்த மியூசிக்லாம் போட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா நம்ம ரெட்டை குடுமி கத்துறா, எதுக்குடா நீ வந்த தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி கத்தின்னு இருக்கா. கத்தின்னு இருக்கும், டபான்னு பார்த்தா லைட் ஆஃப் ஆகுதுங்க. அவ்வளோதான், டெடி வீட்லேயும் பூந்துருச்சு. டெடி என்ன எதுன்னு பார்க்கறதுக்கு உள்ளே போகிறான். போய் பார்த்தா கிச்சன் எல்லாம் சட்டார்னு உடையுது எல்லாமே. அவ்வளோதான், பையனுக்கு பயம் வந்துடுது. தெரிச்சு ஓடுறான். டெடி தெரிச்சு ஓடி படிக்கட்டுக்கிட்ட போனா டப்புன்னு ஒரு ஜம்ஸ்கார் மாதிரி டக்குன்னு ஒரு பெயின் நிக்குதுங்க கருப்பா. ஐயோ வலியெல்லாம் மறையுதுன்னு சொல்லி திரும்பி டோரை திறந்து வெளியே ஒன்னா ஒய்ஃப் அந்தரத்துல அப்படியே பறக்குது. கழுத்தை பூச்சி நெருக்கி அந்தரத்துல ஒய்ஃப் சாவடிச்சு ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விடுதுங்க. அவ்வளவுதான், டெடிக்கு அள்ளு விட்டுடுது. நம்மளாச்சும் பழைக்கிறோம்டா அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணைக்குள்ள போய் பூந்துடுறான். பண்ணைக்குள்ள போய் பூந்தா அங்க டெடியோட பழைய பொம்மை ஒண்ணு இருக்குதுங்க. அது அப்படியே பாட்டு பாடினே இருக்குது. இந்த பொம்மை எப்படா இங்க வந்து வீட்டுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்லி கிட்ட போறான். கிட்ட போய் பார்த்தா திடீர்னு ஏதோ ஒன்று டெடியை மேல தூக்கி அடிக்குது. அப்படியே டெடி ஸ்பாட் அவுட். என்னடா டெடிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ரெட்டை குடுமி கதறா, டெடி ஏந்திரா அப்படின்ட்டு. திடீர்னு அந்த இடத்துல எப்படி ஃபயர் ஆகுதுன்னு தெரியல, ஆனா ஃபயர் ஆயிடுதுங்க. அப்படியே டெடி அந்த இடத்துலயே அவன் பாடி எரிஞ்சு அவனும் ஸ்பாட்லயே மட்டை. அப்படியே டெடியை ஜூம் அவுட். இப்போ எல்லாருமே ஜூம் அவுட் ஆயிட்டாங்க. ஓகே, ரெட்டை குடுமி மட்டும்தான் இருக்கு. நம்ம ரெட்டை குடுமி என்ன பண்றா, அவ்வளவுதான், இதுக்கு மேலே நம்ம வீட்டுல இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி வெளியே போலான்னு சொல்லிட்டு பொறுமையா பாக்குறா. பார்த்தா அந்த டோர் வாசலுக்கு முன்னாடி யாரும் நிக்கிற மாதிரியே அவளுக்கு தோணுது. யார் நிக்கிறான்னு அவனுக்கு தெரியல. சரி கிட்ட போலாமா வேணாமா சொல்லிட்டு பயந்துனே இருக்க கேப்ல ஒரு பெட்ஷீட்டை தூக்கி அந்த டோர் மேல தூக்கி போடுறாங்க. இன்விசிபிள் மேன் வந்துட்டான். அப்படியே இந்த பெட்ஷீட் மேல ஒரு உருவம் நிக்கிற மாதிரி நிக்குது. ஓடுறா, பறந்து ஓடி ஜன்னல் எல்லாம் உடச்சுன்னு போய் டமால் அவ்வளோ பெரிய ஃப்ளோர்ல இருந்து உயிராங்க. அவ்வளவுதான், ரெட்டை குடுமையும் ஸ்பாட்லயே அவுட். அப்படியே எல்லாருமே செத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகுது பாருங்க, அந்த சைனாக்காரி இருக்கால, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போனாலே பக்கத்து வீடு. பார்த்தா அந்த ஃப்ரெண்டு வீட்டில் யாருமே இல்லை. அந்த வீட்டுக்குள்ள தான் இழுத்துட்டு போனாங்க அவளை. அப்படியே ஜூம் கட்டாச்சு. பார்த்தா ஜூம் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் அவளை காணோம். இதுன்னு சைனாக்காரி திரும்பி பார்க்குறா. ஒருத்தங்களா ஜூம்லேருந்து கட்டாயினே இருக்காங்க. இந்த இடத்துலையும் பாருங்க, நம்ம மேக்கப் பழைய வீடியோ ஓடினே இருக்கு, நடந்துனே இருக்க மாதிரி. அவளை தான் அடிச்சு சாவடிச்சிட்டிங்களா, அவளை முடிச்சு விடுங்களான்னு பார்த்தா நடந்துனே இருக்கா அவள் திரும்ப. அப்படியே ஒரு வீடியோவா அப்படியே கட்டாயினே இருக்கு. எல்லாரும் ஜூம் விட்டு போயினே இருக்காங்க. கடைசியில் அந்த ஹீரோயினோட ஜூம் மட்டும் ஓடினே இருக்கு. ஏன்னா அதில் தானே ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்க சைனாக்காரி. பார்த்தா சைனாக்காரி மண்டையில டார்னு ஒரு பாட்டில் தூக்கி பின்னாடி ஒரே அடிங்க. அவ்வளோ சைனாக்காரி பொத்துன்னு உயிரா கீழே ஓய்ந்த உடனே அங்கே இங்கே நொறுங்குது பொருளுகள்லாம். இவ்வளோ ஒரு ரூம்குள்ள போய் ஒளியலான்னு சொல்லி அந்த ரூமை திறந்து பார்த்தா உள்ள ஹீரோயின் இருக்கா. ஹீரோயின் பார்த்து ஜம்மா இங்கே வராதடி வா போயிடலான்னு சொல்லிட்டு பொறுமையா வெளியே வராங்க. வெளியே வர கேப்ல பார்த்தா டோர் லாக் ஆயிடுது போல. இப்போ என்னடி பண்றது, இதுக்கு ஒரே வழி, இது இங்கே என்ன பண்ணாதான் நம்ம வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த வீட்டை நோக்கி போகும்போது அந்த முனையில யாரா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்க. விசிறு அடிக்குது 2 பேருக்கு. முன்னாடி யார் போலான்னு பார்த்துட்டு இருக்க சொல்ல, சரி இந்த வாட்டியாச்சு எதாவது பண்ணலாண்டி அப்படின்னு சொல்லி கேமரா தூக்கி போட்டோ எடுக்க பாக்குறாங்க. 2 பேரும் திடீர்னு ஒரு பேய் வந்து சட்டார்னு அமுக்குதுங்க. இதெல்லாம் பார்த்து நைட்டு
2 இன்ச் எகிரிட்டேன் சீட்லேருந்து. அந்த மாதிரி இந்த மாதிரி ஜம்ப் ஸ்கேருங்க இது. அப்பா அப்படியே இந்த கூகுள் மீட் அப்படியே எண்ட் ஆகுதுங்க இந்த இடத்துல. ஸ்டார்டிங்கில் கூகுள் மீட் வந்து ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணால் எண்டிங்கும் கூகுள் மீட் வந்து அவளோட கூகுள் மீட்லேயே எண்ட் ஆகுது. அப்படியே இந்த படத்தை இதோட முடியலான்னு நினைப்பீங்க. அதான் இல்லை. ஏன்னா இந்த படத்தோட க்ரூ வந்து இந்த மாதிரி கூகுள் மீட்டை வந்து முன்னாடியே பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ரிச்சுவலை முன்னாடியே பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ஃபுட்டேஜாக எடுத்து அதை இந்த படத்துக்கு கடைசியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உண்மையிலே ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் தான் அதை படமாக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இது ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபுட்டேஜில் எதுவும் அம்மனுஷமாக எதுவும் நடக்காதுன்னே வச்சுக்கோங்களேன். சில சவுண்ட்ஸ்லாம் கேட்டுருக்கும் போல அவங்களுக்கு. ஸோ அதை வச்சு அது ஒரு ஸ்பார்க் அவங்களுக்கு கிடச்சிருக்கு போல, ஒரு ஒன்லைன் மாதிரி. இதே படமாக பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இவ்வளோ பெரிய படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த நடுவில் கூட நீங்கள் மர்மர் படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பேயே காட்டாமல் ஒரு ஃபோன் ஃபுட்டேஜ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருந்திருக்காது. பட் இந்த கூகுள் மீட்லேயே இவ்வளோ ஜம்ப்ஸ்கேர்ஸை வச்சு சும்மா டேரக்டர் ஒரு சுற்றிருப்பாரு. கன்ஃபார்ம் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட போய் பாருங்கள். பட் லைட் ஹார்ட்டட் இந்த படத்தை பார்க்காதீங்க. ஓகே, லைட் ஹார்ட்டடாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்துருங்க. ஸோ கிராசியஸ் கைஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கண்டென்ட்ஸ் ஆன் த வே ஃபார் யூ கைஸ். ஸ்டே டியூன். பை கைஸ்.